இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ கீர் போட்டால் வண்டி மூவே ஆக மாட்டேங்குது ப்ரோ சுத்தமாக அப்படின்னாரு. என்ன ப்ரோ எடுத்து வாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு கழட்டி பார்த்தா அவங்களுக்கே தெரியும் கிளச் பிளேட் வந்து டோட்டலாக அவுட்டு. ஸோ கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கார்பன் இருக்குது பாருங்கள், சுத்தமாக அவுட்டு. இப்படி இருந்தால் மைலேஜ் பிக்கப் எல்லாமே உங்களுக்கு ட்ராப் ஆகும். இதனால தான் ஒரு கீர் போட்டாலும் வண்டி மூவே ஆகலை. சரி ஓகே அப்படியே மாட்டோம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணியாச்சு. ஒரு கேஸ்லேயுமே வந்து பயங்கரமாக பார்த்தவங்களுக்கே தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லைண்ணா எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கேஸு. ஸோ அதையுமே பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ க்ளீன் பண்ணுறதே 1.5 hour ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இது எல்லாமே நம்ம வண்டியிலேருந்து க்ளீன் பண்ணி எடுத்தது. ஸோ பார்த்தவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளச் பிளேட் செட்டு அப்படியே வாங்கிட்டு வந்து மாற்றியாச்சு. ஸோ இதான் வந்து கிளச் பிளேட் அசம்பிளி. எப்போயுமே பைக்கில் ஏதாவது சின்னதாக ஃபால்ட் தெரிஞ்சால் கூட அது அப்போக்கப்போ அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவு கம்மியாகும். இல்லை அப்படியே ஓட்டிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துலான்னு பண்ணிங்கன்னா செலவு உங்களுக்கு அதிகமாக தான் ஆகும் எப்பயுமே. ஸோ அப்புறம் வந்து ஹெட்லேயுமே ஆயில் சீல் ஃபுல்லாகவே லீக் ஆகிருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து கழட்டிட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு ஹெட் ஆயில்ஸ் எல்லாமே மாற்றி கொடுத்தாச்சு நம்ம கஸ்டமருக்கு. ஸோ இதே மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக உங்கள் பைக்கும் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உமர் மோட்டார் கேரேஜுக்கு எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கு பண்ணணும்னா அப்லோட்ஸ் இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் உமர் மோட்டார் கேரேஜ்.